கொழும்பு நாலந்தா கல்லூரி சர்ச்சை விடயம், தீவிரமாக பரவும் காணொளிகள், கடும் நடவடிக்கை எடுக்க போகும் அரசு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் மனைவிக்கு மீண்டும் ஏற்பட்ட பெரும் சிக்கல். தாஜுதீன் கொலை வழக்கின் பின்னால் இருப்பது மஹிந்த ராஜபக்சவின் மனைவிக்கு சொந்தமான சரிலிய செவியவின் வாகனமே. வெளிவந்த அதிர்ச்சி. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச மற்றும் முன்னாள் சட்டமா அதிபர் மொஹான் பீரிஸ் ஆகியோர் மிக விரைவில் விசாரணைக்கு வர வேண்டும், அழைப்பு விடுத்த குற்றப்புலனாய்வு திணைக்களம். மிக விரைவில் வைத்தியர்கள் உட்பட அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு. அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதிசவின் அதிரடி கருத்து. அரச பணத்தை பயன்படுத்தி மோசடியான முறையில் இங்கிலாந்திற்கு பயணம் செய்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் மீண்டும் அழைக்கப்படும் வழக்கு. இலங்கையின் சுதந்திர தினம் எங்களுக்கு கரிநாள். தயாராகும் வடக்கு கிழக்கு தமிழ் சிவில் சமூக அமைப்புகள். தலைநகர் கொழும்பின் பிரபல பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற சம்பவம் தற்போது சமூகத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது. குறித்த பாடசாலையின் சிரேஷ்ட மாணவ தலைவர் மற்றும் 4 ஆசிரியர்கள் தொடர்பில் பரப்பப்பட்டு வரும் செய்திகள் மற்றும் காணொலிகள் சுமார் 1.5 வருடங்களுக்கு முன்னர் நடந்த சம்பவம் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய அண்மையில் குறித்த பாடசாலைக்கு நிகழ்வொன்றுக்கு சென்றிருந்தார். இவ்வாறு பிரதமர் சென்றிருந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளனவா அல்லது இது தொடர்பில் எதிர்காலத்தில் விசாரணைகள் இடம்பெறுமா என்ற கேள்விகளும் தற்போது வலுத்துள்ளன. இந்த சம்பவத்திற்கு முன்னதாக நாட்டில் வைக்கப்பட்ட புதிய கல்வி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மறுசீரமைப்பில் 6ஆம் தர கல்வி தொகுதியில் காணப்பட்ட சர்ச்சை பாரிய அதிர்வலிகளை ஏற்படுத்தியிருந்தன. இதன்படி குறித்த காணொலி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட சம்பவம் குறித்து உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கல்வி செயலாளர் நாலக கலுவேவா கல்லூரியின் முதல்வருக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த சர்ச்சைக்குரிய காணொலி மற்றும் சமூகம் குறித்து கல்வி அமைச்சு உன்னிப்பாக கவனம் செலுத்தியுள்ளதாக கூறிய கல்வி செயலாளர் முதல்வர் வழங்கிய ஆரம்ப அறிக்கையின் அடிப்படையில் மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய தரப்பினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வலியுறுத்தினார். இந்த நிலையில் மேற்படி இந்த சம்பவத்தை தொடர்புபடுத்தி தென்னிலங்கை சமூக ஆர்வலர்கள் வெளியிட்டுள்ள கருத்துக்களில் பிரதமரையும் அரசாங்கத்தையும் இலக்காக வைத்து சேறு பூசும் நடவடிக்கையா என்றும் கேள்விகளை எழுப்பியுள்ளனர். இவ்வாறான பின்னணியில் கொழும்பில் அமைந்துள்ள குறித்த பிரபல பாடசாலையில் சிரேஷ்ட மாணவ தலைவர் உள்ளிட்ட 4 ஆசிரியர்கள் தொடர்பான சர்ச்சைக்குரிய காணொலி தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் சிறிலிய சபைய என்ற பெயரில் பராமரிக்கப்பட்ட கணக்கில் நிதி முறைகேடுகள் இந்த விவகாரத்தில் நடைபெற்று வரும் விசாரணைகள் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக சிரந்தி ராஜபக்ஷ நேற்று போலீஸ் நிதி குற்றப்பிரிவில் ஆஜராகுமாறு அழைக்கப்பட்டார். எனினும் தனிப்பட்ட காரணங்களுக்காக போலீஸ் நிதி குற்றப்பிரிவில் ஆஜராக முடியாது என சிரந்தி ராஜபக்ஷ எழுத்து மூலம் சட்டத்தரணி ஒருவர் மூலம் போலீஸ் நிதி குற்றப்பிரிவுக்கு அறிவித்துள்ளார். தனிப்பட்ட காரணங்களுக்காக போலீஸ் நிதி குற்றப்பிரிவில் ஆஜராக 2 வாரங்களுக்குள் தனக்கு ஒரு தேதி வழங்குமாறு சிரந்தி ராஜபக்ஷ கூறியுள்ளார். இதற்கிடையில் ரக்பி வீரர் வாசிம் தாஜுதீன் கொலை தொடர்பான விசாரணை தொடர்பாக சிறிலியா சவிய மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. வசிம் தாஜுதீன் கொலை தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை செப்டம்பர் கடந்த 20ஆம் தேதி 2018 அன்று நீதிமன்றத்தில் சிறிலிய சவிய அறக்கட்டளைக்கு சொந்தமான WPKA 0642 என்ற பதிவு எண்ணை கொண்ட ஒரு டெக்பிண்டர் வாகனம் தாஜுதீனை கடத்த பயன்படுத்தப்பட்டதாக அறிக்கை அளித்தது. இருப்பினும் 2019 கோட்டாபாய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த விசாரணைகளை நடத்திய மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் ஷானி அபிசேகர உட்பட அனைத்து அதிகாரிகளையும் அவர் இடமாற்றம் செய்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 18ஆம் தேதி 8ஆம் மாதம் 2019 அன்று ரக்பி வீரர் வாசிம் தாஜுதீன் கொலை தொடர்பான அனைத்து விசாரணைகளையும் நிறுத்துமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் அப்போதைய பதில் போலீஸ் மா அதிபருக்கு அறிவித்தது. இருப்பினும் ரக்பி வீரர் வாசிம் தாஜுதீன் கொலை தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வுத்துறை மீண்டும் தொடங்கியுள்ளது.
முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் பிரதம நீதியரசர் மற்றும் முன்னாள் சட்டமா அதிபர் மொஹான் பீரிஸ் ஆகியோர் அடுத்த சில நாட்களில் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்படவுள்ளனர். லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தற்போது முன்னெடுக்கப்படும் சிறப்பு விசாரணை தொடர்பில் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்புக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு வீட்டுத் தொகுதியில் பல வீடுகளை சட்டவிரோதமாக தனிநபர்கள் குழுவிற்கு ஒதுக்குவதற்கான பரிந்துரைகளை சமர்ப்பித்தல் மற்றும் கடிதங்களை வழங்குவது தொடர்பாக இந்த விசாரணை நடைபெற்று வருகின்றது. இந்த சம்பவம் கோட்டாபாய ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக பணியாற்றிய காலத்திற்கு பொருத்தமானது. லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் பெறப்பட்ட புகாரின் பேரில் தொடங்கப்பட்ட இந்த விசாரணையின் கீழ் அந்த நேரத்தில் தேசிய வீடமைப்பு மேம்பாட்டு ஆணையத்தில் பணியாற்றிய பல அதிகாரிகள் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் முன்னாள் சட்டமா அதிபரிடமிருந்து உண்மைகளை விசாரிக்க ஆணையம் முடிவு செய்துள்ளது. அதன்படி அடுத்த சில நாட்களில் இருவரிடமும் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. லண்டன் விஜயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு மீதான விசாரணை கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இன்று புதன்கிழமை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தனது மனைவியான பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு தனிப்பட்ட விஜயம் செய்வதற்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் 2025 ஆண்டு ஆகஸ்ட் 22 பிற்பகல் கைது செய்யப்பட்ட நிலையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவரை ஆகஸ்ட் 26 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை அடுத்து உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக மருத்துவ ஆலோசனையின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் உடல்நலக்குறைவு காரணமாக ரணில் விக்ரமசிங்க பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் குறித்த வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இன்று புதன்கிழமை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பை மேற்கொள்வதால் அரசாங்கத்திற்கு ஏற்படும் மேலதிக செலவு குறித்து இன்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மருத்துவர்கள் உட்பட ஒட்டுமொத்த அரசு சேவைக்கும் 2026 ஆண்டில் வழங்கப்பட்ட அடிப்படை சம்பள அதிகரிப்பிற்காக அரசாங்கத்திற்கு 220 பில்லியன் ரூபாய் மேலதிக நிதியை செலவிட நேரிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் 2027 ஆண்டில் இதற்காக 330 பில்லியன் ரூபாய் செலவாகும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாங்கள் வைத்தியர்கள் உட்பட நாட்டின் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுக்கும் இந்த மாதத்திலும் அடிப்படை சம்பள அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளோம். சம்பளத்துடன் இணைய போகும் அடிப்படை சம்பளம் இந்த அடிப்படை சம்பள அதிகரிப்பிற்காக மாத்திரம் இவ்வருடத்தில் 220 பில்லியன் ரூபாய் செலவாகின்றது. 2025 ஆண்டில் 110 பில்லியன் ரூபாய் செலவானது. இவ்வருடம் 220 பில்லியன் ரூபாய் செலவாகின்றது. 2027 330 பில்லியன் ரூபாய் செலவாகும். இது மொத்த சம்பளத்திற்கு செலவாகும் தொகை அல்ல, இந்த சம்பள அதிகரிப்பிற்கு மாத்திரமே ஆகும். அப்போது இது சம்பளத்துடன் இணைகின்றது. அந்த அதிகரிக்கப்பட்ட அடிப்படை சம்பளம் ஜனவரி மாதத்திலும் அதிகமாக கிடைத்தது. அந்த அடிப்படை சம்பளத்திற்கு அமைவாக மேலதிக நேரம் அதிகரிக்கின்றது. ஏனைய மேலதிக நேர கொடுப்பனவுகள் அதிகரிக்கின்றன. விடுமுறை தின கொடுப்பனவுகள் அதிகரிக்கின்றன. இவற்றை நாட்டின் பொருளாதார நிலைமைக்கு சார்பாகவே செய்ய முடியும் என்று தெரிவித்தார். யாழ் மாவட்ட பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடி தமது போராட்டத்திற்கு ஆதரவு கோரினர். இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி 4 கரிநாளாக பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கில் போராட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அதற்கு பொதுமக்களை அணிதிரட்டி வலு சேர்க்கும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது. இதன் ஒரு அங்கமாக குறித்த சந்திப்புகள் நடைபெற்றது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளரும் சிவகுரு ஆதீன முதல்வருமான தவத்திரு வேலன் சுவாமிகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் யாழ் மாவட்ட தலைவி இளங்கோதை, குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மூனா கோமகன், அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் உள்ளிட்டவர்களை மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடினர்.